கோவை மாவட்டம் பல்லடத்திற்கு இன்று மதியம் வருகை தரும் பிரதமர் மோடி மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் அடுத்தடுத்து பங்கேற்கிறார். அவரது பயண திட்டம் தொடர்பான விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு இன்று வருகை தரும் பிரதமர் மோடி அங்கிருந்து மதியம் 1:20 மணிக்கு இந்திய விமானப்படை விமானத்தில் கோவை சூலூர் புறப்படுகிறார். மதியம் 2 மணி அளவில் கோவை சூலூர் வந்தடையும் பிரதமர் அங்கிருந்து மதியம் 2:10 மணி அளவில் ஹெலிகாப்டர் மூலம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செல்கிறார். பல்லடம் அருகே மாதப்பூர் பகுதியில் இன்று மதியம் 2:45 மணி முதல் 3:45 மணி வரை எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா மற்றும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். பாஜக மாநாட்டிற்காக 1100 ஏக்கர் பரப்பில் பிரம்மாண்ட திடல் அமைக்கப்பட்டுள்ளது. உணவு விநியோகம் செய்யும் பகுதி, 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்த தனித்தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 லட்சம் பார்வையாளர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டு தாமரைப்பூ வடிவில் பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மாதப்பூரில் பாஜக நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மாலை 5 மணி அளவில் மதுரை விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து கருப்பாயூரணி செல்கிறார். அங்குள்ள பள்ளியில் நடைபெறும் சிறு குறு தொழில் முனைவோருக்கான டிஜிட்டல் செயலாக்க கருத்தரங்கில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசுகிறார். பின்னர் பிரதமர் மோடி மதுரை பசுமலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு செல்கிறார். அங்கு தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களை சந்தித்து மக்களவைத் தேர்தல் வியூகம் தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறார். நாளை காலை 8:15 மணி அளவில் பசுமலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் இருந்து சாலை மார்க்கமாக மதுரை விமான நிலையம் புறப்படும் பிரதமர் 8:40 மணிக்கு மதுரை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடி சென்றடைகிறார். தூத்துக்குடி வஉசி துறைமுக வளாகத்தில் துறைமுக பள்ளி விளையாட்டு மைதானம் அருகே காலை 9:45 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் குலசேகரன் பட்டினத்தில் புதிதாக அமையவுள்ள இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளம் உள்ளிட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இதேபோல தூத்துக்குடி வெளித்துறைமுக சரக்கு பெட்டக முனையங்கள் அமைத்தல், தினசரி 5 பில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் உள்ளிட்ட பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டும் புதிய திட்டங்களின் மதிப்பு 17,300 கோடி ரூபாயாகும். பின்னர் 550 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ள பாம்பன் கடலின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள புதிய ரயில்வே தூக்கு மேம்பாலத்தை நாட்டிற்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால், திமுக MP கனிமொழி, அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். பின்னர் தூத்துக்குடியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் 11:10 மணிக்கு பிரதமர் மோடி திருநெல்வேலி செல்கிறார். பாளையங்கோட்டை நீதிமன்றம் எதிரே பெல் பள்ளி மைதானத்தில் பாரதிய ஜனதா சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி கேரள மாநிலம் திருவனந்தபுரம் செல்கிறார். பிரதமர் மோடியின் வருகையொட்டி பல்லடத்தில் இன்று ஒரு நாள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கோவையிலிருந்து பல்லடம் வழியாக கரூர், திருச்சி செல்லும் கனரக வாகனங்கள் சிந்தாமணிப்பூர், அவிநாசி, பெருந்துறை வழியாக செல்லவும், பல்லடம் வழி மதுரை மார்க்க வாகனங்கள் ஈச்சனாரி, பொள்ளாச்சி, உடுமலை, மடத்துக்குளம் வழியாக செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று திருச்சி, கரூரிலிருந்து பல்லடம் வந்து பொள்ளாச்சி, உடுமலை வழி கேரளா செல்லும் வாகனங்கள் தண்ணீர் பந்தல், தாராபுரம், பொள்ளாச்சி வழியாக செல்ல வேண்டும். அத்துடன் பொள்ளாச்சி, உடுமலையிலிருந்து திருப்பூர் செல்லும் வாகனங்கள் குடிமங்கலம், நால்ரோடு, அவிநாசிபாளையம் வழியாக செல்லவும் காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் திருப்பூர் மாவட்டத்தில் சுங்கம் மார்க்கமாக கனரக வாகனங்கள் இன்று இரவு 9 மணி வரை செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.